தி கேரளா ஸ்டோரி 2 படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து வெளிவந்திருக்கிறது. அந்த திரைப்படம் வந்து தமிழகத்துல வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்குள்ள முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கார்கள். அதற்கு வந்து இப்ப தமிமுன் அன்சாரி தான் இப்ப முதல்ல ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருக்காரு. பாம்பு டான்ஸ் ஆடுவாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து சமூக நல்லிணக்கம் அப்புறம் பொது அமைதி இதெல்லாம் கெடுக்கிற வகையில இது அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்ல, அதனால தமிழ்நாடுல வந்து இதை வந்து திரையிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரையரங்க உரிமையாளர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இது வேண்டுமென்றே திட்டமிட்டு கலவரங்களை ஏற்படுத்துவதற்காக இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால அதை எதிர்ப்பது அப்படிதான் நம்மளுடைய ஜனநாயகத்தினுடைய கடமை அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறார். அதே நேரத்துல கேரளாவிலையும் கூட இந்த படத்துக்கான லைசன்ஸை வந்து வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அதாவது நல்ல கவனிக்கணும், ஜனநாயக கடமை. எது ஜனநாயக கடமை? இன்னொரு கருத்தை இன்னொருத்தன் சொல்லவே கூடாது என்பதுதான் ஜனநாயக கடமை. இது ஒரு வித்தியாசமாகத்தான் இருக்கு. பாம்பு டான்ஸ் ஆடுறவர் தானே இந்த மாதிரி தான் பல கதைகள் எல்லாம் சொல்லுவார். ரெண்டாவது இது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சினிமால இருக்கக்கூடிய கண்டென்ட்ல இருக்கக்கூடிய ஏற்கனவே ஸ்டோரி 1 வந்தது, ஒன்னையாவது உங்களால வந்து அதுல வந்து நிராகரிக்க முடிந்ததா? அவ்வளவுமே வித் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். சினிமால இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் டாக்குமெண்டட் எவிடன்ஸோட எடுக்கப்பட்டது. அப்ப இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்ப இதை யாரு எதுக்குறாங்க? அப்ப இந்த உண்மைக்கு புறம்பானவன் தான் எதுக்கணும். அப்ப இதை வந்து இப்ப இந்த துலுக்கு அமைப்புகள் எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி திட்டமிட்டு மத ரீதியாக பயங்கரவாதத்திற்கும் அடிப்படைவாதத்திற்கும் பெண்களை தள்ளுவதற்காகவே, எல்லா துலுக்க ஜனத்தொகையை கூட்டுவதற்காகவே திட்டமிட்டு நாடக காதலாடி கல்யாணம் செய்வதை இவங்கெல்லாம் ஆதரிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். இல்ல, இவங்கதான் முன்னெடுக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் என்ன சொல்றேன், அதுல போட்டிருக்காங்க ஏன் இந்த சினிமால இந்த காட்சியில இப்படி ஒண்ணு வருது, இந்த மாதிரியான சம்பவமே நடக்கல, அதனால நாங்க இதை எதிர்க்கிறோம், போடு கேஸ், நான் ஒத்துக்கிறேன். அவ்வளவுமே டாக்குமெண்டட் ஃபேக்ட். அப்போ ஒரு டாக்குமெண்டட் ஃபேக்ட் வரப்படாதான், அது கருத்து சுதந்திரம் இல்லையா? இன்னும் ஒருத்தர் இந்த விசில் அடிச்சா கொஞ்சம் சினிமா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் பேர் என்ன? ஜோசப் விஜய். அந்த ஜோசப் விஜய் ஒண்ணுமே இல்லாம 28% எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி டாக்ஸ்னு பொய் சொல்லுவானா. ஆனா அது என்னது அப்படின்னா பேச்சு சுதந்திரமா. இங்க என்னடானா ஆதாரத்தோட ஒருத்தன் ஒரு உண்மையை சொல்லியாச்சுன்னா கலவரம் ஏற்படும். அங்க இதை சொன்னான்னா, இரண்டாவது இது மத நல்லிணக்கத்துக்கும் பிரச்சனையே கலவரம் ஏற்படுமா. யாரு சொல்றது? தமிமுன் அன்சாரி. தியேட்டருக்கு மேல நீங்க வெடிகுண்டு எரியாம இருந்தான்னா கலவரம் வராதுடா. கலவரம் எப்ப வரும்னு சொன்னா, இந்த கமலஹாசன் சினிமா ஒண்ணு வந்தது, விஸ்வரூபம். அதுக்கு நீங்க ஒரு 2-3 குண்டுகளை தூக்கி போட்டீங்க. உடனே கமலஹாசன் பயந்து மூத்திரம் போய் உங்க காலில் வந்து விழுந்தான். விழுந்ததுக்கு அப்புறம் எல்லா ஊர்லயும் படம் ஓடித்து, தமிழ்நாட்டுல மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை அங்கங்க வெட்டி அந்த சினிமாவை ஓட விட்டிய. ஆனா அந்த ஆள் என்னடான்னா, நான் தான் உலகத்திலேயே தைரியமானவன், மதச்சார்பின்மைக்கே அப்பன் நான் தான் அப்படின்னு அந்த ஆள் பேசவும் செய்வோம். உங்கள்கிட்ட வாங்கி திங்கள், உங்களுக்கு அவன்கிட்ட இருந்து நீங்க வாங்கி தின்னீங்களோ, உங்கள்ட்ட இருந்து அந்த ஆள் வாங்கி தின்னானான்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி ரோஜான்னு ஒரு படம் வந்தது, குண்டு எரிஞ்ச அந்த மணிரத்னமா அந்த சினிமா எடுத்த, அப்படி சினிமா எடுத்தவங்க வீட்டுல போய் குண்டு எரிஞ்சிய. குண்டு எரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க தான் மணிரத்னம் வீட்டுல குண்டு எரிஞ்ச மாதிரி கமலஹாசனை உன் வீட்லயும் நாங்க குண்டு எரிஞ்சு போடுவோம் அப்படின்னு நாங்கெல்லாம் கமலஹாசனை மிரட்டின உடனே கமலஹாசன் பயந்து வந்து விஸ்வரூபம் சினிமாவே நாங்க சொன்ன மாதிரி மாத்தி போட்டான் அப்படின்னு சொன்னான். அப்ப அந்த கூட்டத்தில் இந்த தமிமுன் அன்சாரிக்குள்ள கட்சி எல்லா பயல்களும் இருந்தா. அப்ப காலங்காலமாக நீங்க தாண்டா குண்டு வைக்கிறையே இங்க கூடியத ஜைனுல் ஆப்தீன் ஓப்பனாவே சொல்லிவிட்டான், நாங்க போய் அவனை மிரட்டணும், மணிரத்னம் வீட்டுல குண்டு வச்ச மாதிரி உன் வீட்டுல வைப்போம்னு. அப்ப அந்த கூட்டத்துல இவந்த ஆளும் தான் போயிருந்தா. அப்படி இந்த கட்சி கூட்டங்கள் எல்லாம் போயிருந்தது, இந்த ஜவா கொரியில எல்லாம் போயிருந்துச்சு அதுல. அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து கமலஹாசனை மிரட்டினீங்கன்னா, அன்னைக்கு மணிரத்னம் வீட்டுல குண்டறிஞ்சது நாங்க தான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இதுவரை மத்திய அரசோ மாநில அரசோ ஏண்டா இப்படி அந்த ஆள் வந்து ஒரு ஓப்பனாவே ஒரு வீடியோல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கானே, சினிமாக்காரன் எடுத்தவன் மேலாம் குண்டறிஞ்ச பயிலுக நீங்க தானே, ஏன்டா உங்களை நான் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்நாடு அரசும் சரி மத்தியில் இருக்கக்கூடிய அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால இன்னைக்கு இவன் சொல்றான் படம் இங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அப்ப எல்லாரும் புரிஞ்சுப்பான், அடுத்த குண்டு உனக்கு வரப்போகுது.
இந்த வெடிகுண்டு முரட்டல எப்படி டீசெண்டா சொல்றான் பாருங்க. அப்ப எதை கவனிக்கணும் அப்படின்னா, நாங்க என்ன அயோக்கியத்தனம் வேணுமானாலும் பண்ணுவோம். ஆனா நாங்க பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்தை எவனாவது சுட்டி காட்டியாச்சுன்னா அவன் யாரானா அவன் தான் கலவரம் ஏற்படுத்துறவன். ஆனால் அவன் மேல் நாங்கள் குண்டெறிவோம். ஆனா நாங்க குண்டெறிவோம் உங்க இப்படித்தான் நாசூக்கா சொல்லுவோம். இதை புரிந்து கொண்டு அரசாங்கம் படத்தை தியேட்டர்ல ஓட்ட விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தியேட்டருக்காரனுக்கு, கவர்மெண்ட்டுக்கு, எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை தான் இந்த ஸ்டேட்மெண்ட். சரி, இது என்ன அப்படின்னா ஒரு ரவுடித்தனம். நான் வெடிகுண்டு வைக்க போறேன், நான் பயங்கரவாதம் செய்ய போறேன், நான் சொல்றதுதான் இந்த தியேட்டர்ல ஓடணும், ஓடப்பட. தமிழ்நாட்டில் இது சொன்னா நடக்கும். காந்தாரா சினிமாவே ஓட விடாம பார்த்துக்கிட்டது இந்த அரசு. காஷ்மீரி ஃபைல்ஸ் படம் ஓட விடல, டிரான்ஸ் படத்தை ஓட விடல, இருக்கிற தியேட்டருக்காரனெல்லாம் கூப்பிட்டு பேசிடுறது. இதுக்கு இடையில இங்க ஒருத்தர் இருக்காரு, இந்த தியேட்டர் சங்கம்னு சுப்பிரமணியம்னு ஒருத்தர் திருப்பூர்ல இருந்து அடிக்கடி அவர் வேற ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ பாருங்க, நிறைய எல்லாரும் பணம் வாங்குறான், பணம் வாங்குறதுனால தான் இப்படி சினிமா ஓடுதுங்கிறாரு. சரி, அப்போ லோ பட்ஜெட்டில் எடுத்த ஒரு 10 படத்தை நீங்க வந்து ஓட்டுங்களேன். ஓட்ட முடியுமா? அதுக்கு நீங்க ஒத்துழைக்க மாட்டீங்களே. அவன் ரெட் ஜெயின்ஸ்ட போய் விட்டா தான் அவனுக்கு படம் ஓடும். இது அவன் தலையில் எடுத்து, சினிமா எடுக்கிறவன் தலையில் எடுத்து தியேட்டர்ல பாப்கார்ன் விற்கிறதெல்லாம் பத்தி பேசுறிய. அப்ப நீங்க உண்மைக்குமா இம்பார்ஷியலா இருந்தாச்சுன்னா இதெல்லாம் சின்ன பட்ஜெட் படங்கள் தானே, தைரியமா ஓட்டுங்களேன். ஓட்ட மாட்டேங்கிறீங்களே, ஏன் ஓட்ட மாட்டேங்கிறீங்க? அதனால அப்ப அவங்களும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அரசாங்கம் இந்த லட்சணத்துல இருக்கு. அரசாங்கம் சொல்லியாச்சுன்னா போறோம், அங்கிருந்து அறிவாலயத்துல இருந்து கூப்பிட்டு சொன்னா ஒரு தியேட்டர்ல ஒருத்தன் கூட படத்தை வாங்க முடியாது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு காட்டாட்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இவன் சொல்லிவிட்டானா, இப்ப உடனே ஆஹா இவன் இப்படித்தானே சொன்னான், உடனே இப்ப அடுத்தது துருக்க குரூப் இந்த எஸ்டிபிஐயோ, இல்லைன்னா நாளைக்கு இந்த ஜவா கொரிலா கட்சியோ, இல்லைன்னா ஜைனுல் அப்தீன் குரூப்போ, தௌஹீதோ, நீ அடுத்தவன் கிளம்புவான், இவன் இப்படித்தான் சொன்னான், ஆனால் நாங்க இன்னும் வேகமாக ஒரு அறிக்கை விடுவோம், இந்த படம் எந்த தியேட்டரில் ஓடினாலும் அந்த தியேட்டரே நாளைக்கு இருக்காதுன்னு நாளைக்கு இன்னொருத்த இனியும் கூட வேகமா சொல்லணும். எவன் அதிகமான பயங்கரவாதியா இருக்கணும் அவனுக்கு தான் அந்த சமுதாயத்துல ஆதரவு கிடைக்கும். அந்த லெவல்ல அந்த சமுதாயத்துக்குள்ள இளைஞர்களை இவனுக்கு மூலச்செலவையும் செய்து வச்சிருக்கான். அப்ப யாருக்குடா ரெக்கக்னிஷன் அப்படின்னா, எவன் பெரிய பயங்கரவாதி அவனுக்கு தான் ரெக்கக்னிஷன். இந்த பயங்கரவாதத்தை இந்த மாதிரியான இந்த அரசியல் கட்சிகள் ஆதரவு கொடுக்கறதுனாலதான் இந்த பயங்கரவாதம் வளர்ந்துருக்கு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அந்த சமுதாயத்துல நியாயமான குரல்களோ நடுநிலைமையான குரல்களோ இன்னைக்கு துளுக்க சமுதாயத்திலே இல்லாமல் இந்த பயங்கரவாத சித்தாந்தங்கள், அந்த அடிப்படைவாத சித்தாந்தவாதிகள் அந்த மாதிரி அந்த சமுதாயத்தை மாற்றி விட்டார்கள்னா, அதுக்கு நான் அந்த சமுதாயத்தில் உள்ள கோழைகளெல்லாம் சொல்ல மாட்டேன். இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சட்டம், காவல்துறை, இது அனைத்தும் இன்னைக்கு அந்த முஸ்லீம்களுக்கு வஞ்சிச்சிருக்கு. எல்லா பொம்பளைகளுக்கும் இந்த மாதிரி அடிமைத்தனத்துல தான் இருக்கணும்னா பொம்பளை ஆசைப்படுவாங்க, வேற வழி இல்லை. இப்ப இவங்க இதை பத்தி வெளியில பேசினான்னா நாளைக்கு 4 துளுக்கு அமைப்பாங்க, அந்த பொண்ணை ஏதாவது பண்ணும், நாளைக்கு அதை பாதுகாப்பு கொடுக்குமா இந்த அரசாங்கம்? அந்த சமுதாயத்திலே எவ்வளவு பேர் வந்து நியாயத்தை பேசுறாங்க, நியாயத்தை பேசுறவன இவன் அடிக்கிறான், போலீஸ்காரன் அடிக்கிறான்னு சொல்லி எவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு அவன் மேல கவுண்டர் கேஸ் போடுறான், நடக்கத்தானே செய்யுது. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் எந்த அளவு ஒரு கலைஞனுக்குள்ள எக்ஸ்பிரஷனை கூட தடுக்கிறது, எப்படி அரசாங்கங்கள் இந்த மாதிரியான அடிப்படைவாதத்துக்கு துணை போகிறார்கள், இதெல்லாம் தான் இந்த செய்தியிலிருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.